ஃபர்ஸ்ட் கோபிச்சந்த் சார், ஒரு பெரிய ஹானர் சார் உங்களோட ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு மென்டராக இருக்கீங்க, எவ்வளோ பேரை இன்னும் ஷேப்பப் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இந்த மெடலை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க. நீங்கள் நிறையா பேரை மெடலை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணதுக்கு சந்தோஷம். அண்ட் மணிகண்டன் சார், நீங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நிறையா தடவை என்ன அண்ணா அண்ணான்னு சொன்னீங்க. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கலர்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன், நான் கொஞ்சம் எங்கே தெரியலாம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தேன். அப்படி இருந்தும் கண்டுபிடிச்சி அண்ணான்னு சொல்லிட்டீங்க. பட் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் இந்த டெக்னாலஜி, இந்த ஃபீல்டு, இது உங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும். எனக்கு அந்தளவுக்கு இதை பற்றி தெரியாது. ஏன்னா எனக்கு டெக்னாலஜின்றது வந்து இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் கொடுத்தீங்கன்னாலும் ஒரு விரலாக ஒரு லெட்டராக தேடுவேன். ஏன்டா ஏபிசிடி ஆர்டராக வைக்காமல் மாற்றி மாற்றி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி தேடுற ஆள். ஏன்னா நான் பேசிக்கலி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அதனால் அது கொஞ்சம் சரியாக தெரியாது சார். இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கும் டெக்னாலஜிக்கும் இருக்க சம்மந்தம் வந்து என்னுடைய ஃபோன் மட்டும்தான். அதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிறது தான். அதில் நிறையா டைம் என்னோடய பாஸ்வேர்டெலாம் மறந்து ஃபோன்லாம் லாக்லாம் ஆகிருக்கு. எப்போ ஃபேஸ் ஐடி வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஈஸியாக இருந்தது. பட் நீங்கள் அப்படி இல்லை, அதுலேயே பெரிய சாதனை படைத்த ஒருத்தர். ஸோ உங்களோட இங்கே நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தம்பி குகேஷ், வேர்ல்டு சாம்பியன், அவரை பற்றி நான் தனியாக சொல்ல தேவையில்லை. நான் கீழே உட்காந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது அதான். நீங்கள் எப்படி எல்லாத்தையும் காமாக இருக்குது உங்களோட அப்ரோச், அதுதான் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிகிட்டு இருந்த 3 பேருக்குமே மூளை பயங்கர ஜாஸ்தி. இந்த 4 பேரில் எனக்கு தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆக்டராக இருக்க முடியுது. மூளை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நான் டேரக்டர்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க சொல்கிறது படி கேட்டு நடிக்கிற ஆளாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லது தான். ஸோ உங்களோடலாம் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டது சந்தோஷம். ஃபேன்லி, நான் எப்போவுமே என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேன். எனக்கு இந்த ஃபேன்லின்னு கேட்கும்போது ஃபேமிலி அப்படின்றது தான் எனக்கு சவுண்ட் ஆகுது. ஸோ அப்படி ஒரு பேரை அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க சொன்ன ஐடியா என்னென்னா, நிறைய நெகட்டிவிட்டிஸ் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் ஃபேன்ஸ்குள்ளே இருக்கணும், அண்ட் ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஐடலுக்கும் இருக்கணுன்றதே வந்து ஒரு ரொம்ப நல்ல தாட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது, இல்லை அவங்க இது வந்து வேறு எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே திணிச்சிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, என்னை வர்ஷிப் பண்ணுற ஃபேன்ஸ் வேண்டாம். அவங்க வர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும் அவங்க அப்பா அம்மாவையும் தான். என் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற, இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற, அப்படி பழகிற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் எப்போவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி, இப்போது கோபி சார் சொன்ன மாதிரி, குகேஷ் சொன்ன மாதிரி, சோஷியல் மீடியாவை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. இப்போது அதுக்குள்ளே போய் எதுக்கு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நிறையா பார்க்குறதே இல்லை. Thank Fanly for giving me the great honor to share the stage with such amazing personalities. And I'd not like to say a lot, but like I just like Gopi Chand sir mentioned, the reason why I stay away from social media and I don't have any of the media platforms on my phone is because I prefer to stay away from the bombardment of information, which most of it is irrelevant and negative. And obviously that comes at the price of not being able to connect with the fans the way that I want, or many of the other sports people or other personalities want. And it's really great that Fanly is taking this initiative to avoid negativity, so that both the celebrities, or whatever you want to call it, and the people who want to learn from them can benefit from it. And I think and I really hope Fanly grows into a bigger and more positive base for a new kind of social media. And I'm really glad to be part of this